பரிசுத்த வேதத்தை கைகளிலே எடுத்துக்கொள்வோம். Let us all take our holy Bible in our hands. உபாகமம் 29ஆம் அதிகாரம் வசனம் 29. The book of Deuteronomy chapter 29 verse 29. உபாகமம் 29ஆம் அதிகாரம் வசனம் 29. மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின் படியெல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள். கையை நல்லா உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லிடுங்க பார்க்கலாம். Say amen. ரைட், இன்னும் ஒரு முறை எல்லாரும் சேர்ந்து படிக்க போறோம். Let us all read together. உபாகமம் 29 எல்லாரும் சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாமா? 1 2 3 go. மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின் படியெல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள். ஹalleluya. அமர்ந்து கொள்ளுங்கள். Please take your seats. இந்த வசனத்தின் முதல் பகுதியை தான் இந்த நாளிலே தெய்வம் நம்மோடு பேசும். Today the Lord is going to speak to us from the first part of this verse. மறைவானவைகள் நம்முடைய things தேவனாகிய கர்த்தருக்கு உரியவை. belong unto our God. மறைவானவைகள், the secret things, நம்முடைய கர்த்தருக்கு உரியது. belong unto our God. எல்லாரும் சத்தமா அந்த வார்த்தையை சொல்லுங்க. மறைவானது. Everybody say, the secret things தேவனாகிய கர்த்தருக்கு உரியது. belong to our God. மறைவானது என்று சொல்லும்போது, when we speak of the secret things, நம்முடைய தேவன் நமக்கு வெளிப்படுத்தாதவைகளை தான் மறைவானவைகள் என்று இங்கே வாசிக்க கேட்கிறோம். what we read here, the secret things, means what the Lord has not revealed to us yet. எத்தனையோ காரியத்தை தேவனிடத்திலே போய் நிற்கிறோம், கேள்வி கேட்கிறோம், கர்த்தரிடத்திலே வெளிப்பாடுகளை கேட்கிறோம். சில விஷயங்களுக்கு பதில் இல்லை என்று தயங்கி நாம் தேவ சமூகத்திலே போய் நிற்கிறோம். Many times we stand in the presence of the Lord with lots of questions, with hopes for answers from the Lord. எனக்கு இந்த காரியத்தை குறித்து ஒரு வெளிப்பாடை தாரும் ஆண்டவரே. And we say, Lord, give me a revelation about this இந்த matter. விஷயத்தை குறித்து எங்களுக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்தி தாரும். Lord, reveal us something about this matter. இந்த காரியத்திலே எங்களுக்கு இன்னும் ஒரு தெளிவில்லை ஆண்டவரே. Lord, we are still not clear about this issue. குடும்பத்திலே நடக்கிற இந்த சம்பவங்களுக்கு ஏன் என்ற பதில் எனக்கு இல்லை ஆண்டவரே. Why have I not got answers for what is happening in my family? எதற்காக இவைகளை நீர் எங்களுக்கு அனுமதித்தீர் என்று கேள்வி கேட்கிற கேள்விகளுக்கு கர்த்தரிடத்திலே பதில் இல்லை. And when you ask the Lord, why are these things happening in my family, the Lord is not answering you. இன்று ராத்திரி நீங்கள் ஒருவேளை சில காரியத்தை தேவனிடத்திலே பல மாதங்களாக காலங்களாக கேட்டு பதிலில்லாத சில மறைவான பகுதிகள் இருக்குமானால், if there has been months of you asking the Lord for some answers and it has been revealed as a secret from you, இன்றும் உங்களுக்கு அதிலே ஒரு பதில், ஒரு தெளிவு கிடைக்காவிட்டால், and if tonight you do not get any answers for it, கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, know that the Lord is telling you, மறைவானவைகள் the secret things belong to the Lord. வலது கையை நல்ல உயர்த்தி Lift up பரிசுத்த your right தெய்வத்தை hand மகிமைப்படுத்துவோம். and glorify the holy God. மறைவானவைகள், The secret things, the மறைவானவைகள். secret things. நம்முடைய வாழ்க்கையில ஏன் இந்த பாடுகள், Why these troubles in your ஏன் இந்த life? வியாதி எனக்கு, Why am I having this ஏன் இந்த disease? கடன் எனக்கு, Why am I going through ஏன் இந்த debt? உபத்திரவம், Why this ஏன் persecution? இந்த பொருளாதார பிரச்சனை, Why this financial ஏன் என் problem? குடும்பத்தில் பிரிவினை, Why separation in my ஏன் இந்த family? மந்திரம், Why this ஏன் sorcery? இந்த சூனிய Why வல்லமைகள், this witchcraft? கர்த்தர் சொல்லுகிறார், The Lord is telling இது you, வரைக்கும் உனக்கு பதில் இல்லாவிட்டால், till today you have no answers. கர்த்தர் இன்று இரவு சிலருக்கு பதில் தருகிறார். Tonight the Lord is giving an answer to some of you. உனக்கு மறைத்து வைத்தேன், I have kept it a secret from you. உனக்கு மறைத்து I வைத்தேன், have kept it a secret சில from you. காரியத்தை நான் உனக்கு மறைத்தேன், I kept a secret of some சில things from you. பதில்களை நான் உனக்கு மறைத்து I வைத்தேன், kept a secret of some answers சில from you. வெளிப்பாடுகளை நான் உனக்கு மறைத்து I வைத்தேன், hid some revelations from சில you. அந்தகாரத்திலே நடக்கிற சில விஷயங்களை நான் உனக்கு மறைத்து I வைத்தேன். hid whatever that was happening in the dark. உனக்கு பார்க்க முடியாதபடி நானே உன் கண்களுக்கு மறைத்து வைத்தேன். I alone
closed your eyes to keep it hidden from you. உபாகமத்திலே மோசேயின் இடத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், In Deuteronomy the Lord said to Moses, எல்லா விஷயத்தையும் நான் உனக்கு வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. it is not necessary for me to reveal everything to you. I am God. நான் கர்த்தர். I am God. வெளிப்படுத்த வேண்டியவைகளை வெளிப்படுத்துவேன். I will only reveal what I want to reveal. மறைக்க வேண்டியதை நான் மறைப்பேன். And I will keep secret of whatever I want. வெளிப்படுத்தப்பட்டவைகளோ உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் உரியது. Whatever that is revealed is for you and your children. மறைவானதோ அது கர்த்தருடையது. But everything that is secret belongs to the Lord. இன்றைக்கு இரவு கர்த்தர் சொல்றாரு, Tonight the Lord is saying, அந்த மறைந்திருக்கிற சில பகுதியை பார்க்க முடியாமல் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறாய். you are suffering because you can't see what is hidden from you. மறைந்து கொண்டிருக்கிறவைகளை காண முடியாமல் சில குழப்பத்திலே இருக்கிறாய். You are confused because you can't see what's hidden from you. கர்த்தர் இன்றைக்கு ராத்திரி சொல்றதை எத்தனை பேர் How many of you ஏற்றுக்கொள்கிறீர்கள்? accept the word of the Lord அது tonight? மறைந்திருப்பது நல்லது. It is good to keep it a secret. Come on my dear people, கையை உயர்த்தி ஒரு ஹalleluya. Say hallelujah. சில விஷயத்தை தேவன் நமக்கு மறைத்து வைத்தது The Lord நல்லது. has hidden some things from us. அந்த மறைவான பகுதியில் கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். And in the secret things the Lord alone shall work. நமக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகள் மாத்திரம்தான் நமக்கும் நம் பிள்ளைகளுக்கு உரியதா. Whatever revealed belongs to you and your children. மறைக்கப்பட்டதோ அது கர்த்தருடையது. But whatever that's kept a secret belongs to the Lord. சில காரியத்தை உங்களுக்கு மறைச்சு வச்சிருக்கிறார்ல, The Lord has hidden some things from you. சிலதுக்கு பதிலே உங்களுக்கு கிடைக்கலல. You have not received answers for so many சில things. விஷயங்களுக்கு உங்களுக்கு வெளிப்பாடே கிடைக்கலல. You have no revelations for certain matters. சில சத்தம் உங்களுக்கு கிடைக்கவே இல்லல. You're not receiving an answer for most of the things you're hoping for. தேவன் உங்களோட பேசுறதை நீங்க உணரவே முடியலல. You can't feel the Lord speaking to you. கர்த்தர் மௌனமா இருக்கிறதும், The Lord is being silent. கர்த்தர் சில காரியத்தை மறைத்து வைத்திருப்பதும். And the Lord has kept some things in secret. மோசேயிடத்திலே சொல்றாரு, The Lord said to Moses, அது எனக்கு உரியவைகள். the secret things belong to கை me. உயர்த்தி ஒரு ஹalleluya. Say hallelujah. இப்போ நாம் வாசிக்க போகிற மிக முக்கியமான வசனம் We're going to read an important verse. உபாகமம் 29 Deuteronomy chapter 29 24ஆம் வசனத்திலிருந்தே வாசிப்பீர்கள் என்றால், from verse 24 onwards. அந்த ஜாதிகள் எல்லாம் கர்த்தர் இந்த தேசத்திற்கு ஏன் இப்படி செய்தார், Why did the Lord do such thing to the people of the nation? இந்த மகா கோபம் பற்றி எரிந்ததற்கு காரணம் என்று சொல்லுவார்கள். They shall say is the reason for the Lord's anger. அதற்கு அவர்களுடைய பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின போது அவர்களோட பண்ணின உடன்படிக்கையை அவர்கள் விட்டு போய், They have forsaken the covenant of the Lord of their fathers, which had made them brought out of Egypt. தங்கள் அறியாமலும் தங்களுக்கு ஒரு பலனும் அளிக்காமலும் இருக்கிற தேவர்களாகிய வேறே தேவர்களை சேவித்து அவளை பணிந்து கொண்டபடியினாலே, For they went and served other gods and worshipped them. 27ஆம் வசனத்தை கவனிங்கள். கர்த்தர் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற சாபங்கள் எல்லாவற்றையும் இந்த தேசத்தின் மேல் வரப்பண்ண அதின் மேல் கோபம் மூண்டவராகி, The anger of the Lord was kindled against the land to bring upon all the curses that are written in this book. அவர்களை கோபத்தினாலும் உக்கிரத்தினாலும் மகா எரிச்சலினாலும் அவர்களுடைய தேசத்திலிருந்து வேரோடே பிடுங்கி இந்நாளில் இருக்கிறது போல அவர்களை வேறே தேசத்தில் எரிந்து விட்டார் என்று சொல்லப்படும். The Lord rooted them out of their land in anger, in wrath, and in great indignation, and casted them into another land. முடிவிலே முடிக்கிறாரு. In the end, the Lord said, மறைவானவைகள் the secret things நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு உரியவை. belong unto our God. கை உயர்த்தி ஒரு சத்தமா ஒரு ஆமென் போட்டுருங்க பார்க்கலாம். Say amen. சில விஷயங்கள் நம் தேவனிடத்திலே போய் எவ்வளவு தான் முறையிட்டாலும் நமக்கு பதில் கிடைக்காது. No matter how many times you go and argue with the Lord for certain revelations, you will not get the answer. நமக்கோ பதில் இன்றைக்கே கிடைக்கணும். For us, we need answers today itself. நாம் மனுஷர்கள். Because we are humans. ஆகையினால் நம்முடைய மனதிற்கு இன்றைக்கே பதில் கிடைக்கணும். So our heart seeks answers today itself. ஆனா மோசே கற்றுக் கொடுக்கிறாரு. But Moses is teaching us here. இதெல்லாம் நடக்கும்போது, When all these things take என் place, கோபம் பற்றி எரியும் போது, when my anger is kindled, என்னுடைய நீதி விளங்கும் போது, when my righteousness is being shown, என்னுடைய கரம் செயல்படும் போது, when my hand starts to work, இவைகள் எல்லாம்
சில விஷயங்கள் உங்களுக்கு மறைக்க வைக்கப்படும். That is when some things will be hidden from you. அதை நான் மறைச்சி தான் செய்வேன். I will hide and work. நான் அதை மறைவாக தான் செய்வேன். I will only work in secret. நான் மறைவிடத்திலே கிரியை செய்கிறவர். I am a God who works in secrets. அந்தரங்கத்திலே கிரியை செய்கிறவர். I work in hidden places. அவரோ அந்த மறைவானவைகளுக்கு உரியவராக இருக்கிறார் என்று மோசே கற்பிக்கிறார். And Moses is teaching the people here that the Lord is the one who takes control of ஆகையால் secret இந்த things. ராத்திரி சில கேள்விகளோடு வந்திருக்கிறீங்க. ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கை மட்டும் இப்படி மாறாம உட்கார்ந்து? And today there are some of you here who have come with a question, Lord, why my life has not நான் changed? எவ்வளவு ஜெபம் பண்றேன், எவ்வளவு உபவாசம் பண்றேன், I pray a Lord, I fast a Lord, நான் எவ்வளவு மக்கு உத்தமமா வாழ நினைக்கிறேன், and I'm trying to live a righteous life for ஏன் you. அந்த விடுதலை எனக்கு வரல? Why am I not delivered yet? ஏன் எனக்கு அந்த காரியத்துல ஒரு பதில் கிடைக்கல? Why have I not received the answer? ஒரே வார்த்தை தான், Only one word. மறைவானவைகள். The secret things belong unto Come on the church, Lord. கையை உயர்த்தி சொல்லிரணும்ல, மறைவானவைகள் The secret things belong unto the Lord. யாருக்குரியது? அந்த சத்தத்தை கேட்டா திரும்பி இலங்கைக்கே போயிடலாமான்னு இருக்கு. கொஞ்சம் நல்லா தான் வாயை திறந்து சொல்ல, பல்லு கொட்டுவா போகுது. நல்ல வாயை திறந்து சொல்லுங்கள், மறைவானவைகள். The secret things belong unto the Lord. உங்க லைஃப்ல சிலத கர்த்தர் மறைச்சிட்டாருன்னா அதை போய் பார்க்கணும்னு ஆசைப்படாதீங்க. If the Lord has hidden some things in your life, do not desire to look into it. சில விஷயத்தை தேவன் உங்களுக்கு மறைச்சிட்டாரா? If the Lord has already kept something secret from you, அது தேவனுக்கு உரியவைகள். then understand it belongs to the Lord. அவர் உங்களுக்கு வெளிப்படுத்தணும்னு நினைச்சிட்டார்னா, If the Lord is willful to reveal it to you, மறைவிடத்திலே இருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்குவார். He shall bring whatever is in secret into எத்தனை public. பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe tonight? இயேசு சொல்லுகிறார், அந்தரங்கத்திலே செய்யப்படுகிற ஒவ்வொரு விஷயத்தையும் தேவன் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவாராம். The Lord will bring whatever that is done in darkness into the light. மறைவிடத்திலே செய்தவைகளை கர்த்தர் வெளியரங்கத்துக்கு கொண்டு வருவார். Whatever done in darkness in secret shall be brought to public. நாம் ஆராதிக்கிற தேவன் The Lord whom we worship, நமக்கு சில விஷயத்தை காட்டி கொடுக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா, and if He is willful to reveal some things to அதை you, தூதர்கள் தடை செய்ய முடியாது. no angels can stop அதை it. மனுஷன் தடை செய்ய Man முடியாது. cannot stop it. அதை எந்த வல்லமையும் தடை செய்ய No முடியாது. powers can stop it. வெளிப்படுத்தப்பட்டவைகளோ உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் உரியவைகள். Whatever that is revealed is for you and your children. ஆனா அவர் மறைச்சிட்டாருன்னா, But if the Lord has kept it a secret, உன்னுடைய வாழ்க்கையில நடக்கிற சில மறைவான பகுதிகளை if the மறைச்சிட்டாருன்னா, Lord has kept some hidden parts of your life கையை as a உயர்த்தி secret, ஸ்தோத்திரம் பண்ணிருங்க. lift up your hands and praise the எனக்கு Lord. மறைச்சு வைத்ததற்காக ஸ்தோத்திரம். Say, Lord, I praise you for hiding it வாயை from திறந்து me. கரங்களை உயர்த்தி Open your ஸ்தோத்திரம் mouth, lift பண்ணுங்க. your hand and say, Lord. கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Lift up your hands and praise கையை the உயர்த்தி Lord. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Lift up your hands and கையை praise the உயர்த்தி Lord. தெய்வத்தை மகிமைப்படுத்துங்க. Give glory to your அவர் God. மகிமை நிறைந்தவர். He is a glorious அவர் God. வாக்கு நிறைந்தவர். He is a God with அவர் promises. சர்வத்தில் உண்மை உள்ளவர். He is a faithful அவர் God. சொல்வதை செய்பவர். He will fulfill what He has அவர் said. உனக்கு மறைத்தாரானா, And if He is keeping it as a secret அது from you, மறைந்திருப்பதுதான் நலம். ஒரு ஆமென் வரலையே. say amen. அதை வெளியே எடுக்க நாம் முயற்சி செய்தால், And if we try to bring whatever is secret into public, நாம் காயப்படுவோம். we will be hurt. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Say hallelujah. அதனால தான் தாவீது சொல்றாரு, That is why David said, 131ஆம் சங்கீதம் முதல் வசனம், Psalm 131 verse 1. கர்த்தாவே, கர்த்தாவே, என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, என் கண்கள் என் கண்கள் மேட்டிமை உள்ளவைகளும் அல்ல, மேட்டிமை உள்ளவைகளும் அல்ல. பெரிய காரியங்களிலும், எல்லாரும் சொல்லுங்க, என்ன காரியமா? பெரிய காரியங்களிலும், பெரிய காரியங்களிலும், எனக்கு மிஞ்சின கருமங்களிலும், எனக்கு மிஞ்சின கர்மங்களிலும் நான் தலையிடுகிறதும் இல்லை, நான் தலையிடுகிறதும் இல்லை. ஆண்டவரே, ஏன் எனக்கு இத மறைச்சீங்க? Lord, why did you hide this from me? உடன்படிக்கையின் பெட்டியை தூக்கிக்கிட்டு ஒரு ஜனம் போகுது. A group of people carried the ark of the covenant and started to journey. ஒருத்தன் And one of them அதை எட்டி தான் பார்த்தான்.
just peeped into the ark of the covenant. கர்த்தர் அவனை அடித்தாருங்க. The Lord struck him. ஏன்? Why? கர்த்தர் மறைத்து வைத்த காரியத்தை எட்டி பார்க்க நினைக்கவே. Because you shouldn't desire to see what the Lord has kept in secret. கணவன் வாழ்க்கையில செய்துகிட்டு இருக்கிறாரு, ஏதோ ஒன்று செய்துட்டு இருக்கிறாருன்னு விளங்குது. ஆனா ஏன் 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 என்ற கேள்வி உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பின்னடைய செய்து கொண்டே இருக்குது. You constantly have a question, why is the Lord doing some things in my வாழ்க்கையில life? தெய்வம் ஏதோ ஒன்று செய்றாரு. I know the Lord is doing something in the lives of my அது எனக்கு children, இப்ப விளங்கல. but I do not ஆனா understand. நான் விளங்கிக் கொள்ள முயற்சி செய்யும்போது But when you try to understand what the Lord is doing, காயப்பட தொடங்குகிறேன். I begin to get hurt. ஒன்று சொல்லட்டா? Let me tell you something. எத்தனை பேர் சொல்ல முடியும்? How many of you can say, நம்முடைய தேவன் யெகோவா ஈரே, our God is Jehovah Jireh, அவர் எல்லாம். He shall take care of Hello, everything. come on people. அவர் எல்லாம். He will take care of everything. இந்த பார்த்து கொள்வார். தயவு செஞ்சு வீட்டுக்கு போய் சொல்லுங்க, இங்க ஆவியில நிறைந்து சொல்லுங்கள், Fill the அவர் Spirit and எல்லாம். say, the Lord will take care of everything. சில நேரம் இதெல்லாம் நம்ம வாயில வருது. Sometimes all these words come from our mouth. ஆனா சில விஷயம் மறைத்து வைக்கப்படும் போது, But when certain things are kept secret from you, மாம்சம் your flesh இந்த காரியத்தை எப்படியாவது பார்க்கணும் என்று ஆசைப்படும். is somehow trying to desire to see what the Lord has kept hidden. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? Do you know something? மோசே சாதாரண ஆள் கிடையாது. Moses was not an ordinary person. மோசேக்கு தேவன் எப்படி பேசுவாராம்? How did the Lord speak to Moses? நீங்கள் என்னாகமம் 12ஆம் அதிகாரத்துக்கு திரும்புங்கள். Turn the scriptures to Numbers chapter 12. என்னாகமம் 12ஆம் அதிகாரம். Numbers chapter 12. வாசியுங்கள். Verse 1. எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரியை, அடுத்த வசனம் 3ஆம் வசனம் வாசிங்க. Verse 3. மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தார். சரி. சடுதியிலே கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் மிரியாமையும் நோக்கி, நீங்கள் 3 பேரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாருங்கள் என்றார். ரைட். 3 பேரும் போனார்கள். இப்போ ஆரோனையும் மிரியாமையும் கூட்டிக்கிட்டு கர்த்தர் மோசேயுடனே ஒரு இடத்திற்கு மீட்டிங் வைக்க கொண்டு போறாரு. என்ன மீட்டிங்? வாசிங்கள். கர்த்தர் மேகத்தூணில் இறங்கி கூடார வாசலிலே நின்று ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டார். அவர்கள் இருவரும் போனார்கள். சரி. அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாய் இருந்தால், ஐயா, உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாய் இருந்தால், கர்த்தராகிய நான் தரிசனத்திலே என்னை வசனத்தை கவனியுங்கள். கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடு பேசுவேன். சரி. என் தாசனாகிய மோசேயோ, ஆனால் என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. அவன் அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். நான் அவனுடன் மறை பொருளாக அல்ல. நான் அவனோடு மறை பொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். Come on people, கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Say hallelujah. ஆண்டவர் மோசே குறித்து சாட்சி சொல்றாரு. The Lord is testifying about Moses. என் தாசனாகிய மோசேயினிடத்தில் மறைச்சு நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை. It is not necessary for me to speak in darkness என் with Moses. தாசனாகிய மோசேயினிடத்தில் நான் ஒன்றையும் மறைத்து பேச வேண்டியதில்லை. I don't have to hide and speak to Moses. நான் என் தாசனாகிய மோசேயினிடத்தில் முகமுகமாய் பேசுகிறேன். I speak face to face to my servant. மற்ற தீர்க்கதரிசிகளிடத்தில் தரிசனத்திலும் சொப்பனத்திலும் பேசுகிறவர் நான். I speak to other prophets in dreams and visions. ஆனால் என் தாசனாகிய மோசேக்கு, but with my servant Moses, பிரத்யட்சமாய் பேசுகிறேன். I speak directly to him. ஒன்றையும் மறைக்காமல் I do not hide anything from him. வெளியரங்கமாய் I speak பேசுகிறேன். clearly to எனக்கும் him. அவனுக்கும் இடையே ஒரு மறைவும் இல்லை. There is nothing as a hindrance for அவன் me என் and him. வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். He is faithful in all my house. என்று ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். And the Lord is testifying about him. உபாகமம் 29ஆம் அதிகாரம் வரும் பொழுது, And when you come to Deuteronomy chapter இதே 29, மோசே எழுதுகிறார். the same Moses is writing, மறைவானவைகள் the secret things கர்த்தருக்கு உரியவை belong unto the Lord. தேவனுடைய வார்த்தையை பெற்ற
மோசே Moses, who received the word of the God, மறைவாக அல்ல வெளியரங்கமாய் சில காரியத்தை தேவனிடத்திலிருந்து பெற்ற மோசே Moses, who received the secret things publicly from God, தேவனிடத்திலே சகல காரியத்தையும் வெளியரங்கமாய் பெற்ற மோசே Moses, who received everything from God. தேவனாகிய கர்த்தர் இப்பொழுது மோசேயை கொண்டு சொல்ல வைக்கிறார். Now the Lord is making Moses say, சில காரியத்தை நான் மறைத்து வைப்பேனே if ஆனால் I have kept some things as a secret, வீட்டில் நடக்கிற சில விஷயங்களை நான் உனக்கு காட்டாம மறைச்சு if I வைக்கிறேன் kept some things happening in your family as a secret, சில விஷயங்களை நான் மறைத்து if I வைத்திருக்கிறேன் kept some things hidden from you, வேலை செய்யற ஸ்தலத்திலே சில விஷயத்தை மறைத்து if I kept some things in your workplace as a secret from you, நான் அதிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறேன். that means I am working something. எத்தனை பேர் சொல்ல முடியும் கர்த்தர் மறைத்தார்? How many of you can say the Lord has hidden it? உயர்த்தி சொல்லுங்க கர்த்தர் மறைத்தார். Lift your hand and say the Lord has hidden it. அவர் மறைத்து வைத்திருக்கிறார். The Lord has kept it a secret, அதை உங்களுக்கு வெளிப்படுத்தப்படாது. and it shall not be revealed அது unto you. உங்களுக்கு காண்பிக்கப்படாது. It will not be shown to you. யோபு வாழ்க்கையிலே 3ஆம் அதிகாரத்திலிருந்து 42வது அதிகாரம் வரைக்கும் யோபு பேசுகிறார். Job speaks from Job chapter 3 up till verse 42. நீங்கள் அந்த அதிகாரங்களிலே வாசிக்கும் பொழுது why ஏன் என்ற கேள்விகளாலே நிறைந்தவன் யோபு. When you read all these chapters, you will learn that Job was a curious man with lots of why. 42ஆம் அதிகாரத்திலிருந்து தான் தெய்வம் யோபோடு கூட பேசத் தொடங்குகிறார். But only from chapter 42 onwards the Lord began to speak to Job. விளக்கப்படுத்துகிறார். The Lord explains to him. அவனோடு இடைப்பட்டு The பேசுகிறார். Lord encounters and speaks with him. ஆனால் 3ஆம் அதிகாரத்திலிருந்து 42வது அதிகாரத்துக்குள்ள But between this chapter 2 to chapter 42, அவன் பிள்ளைகளை இழந்தான். he lost his children. அவனுடைய ஆஸ்திகளை He இழந்தான். lost his wealth. அவன் நன்மைகளை He இழந்தான். lost every blessing. அவனுக்குரியவைகள் எல்லாம் அவனை விட்டு போனது. Everything that he had left him. ஆனால் அவனுக்கு கிடைத்த ஒரே ஒரு பதில் மௌனம். But the only answer he got from God was silence. அவன் நண்பர்கள் அவனை பரியாசம் பண்ணுகிறார்கள். His friends mocked him. நீ பாவம் செய்திருப்ப போல, They said, you would have sinned. நீ ஏதோ ஒன்று தப்பு பண்ணிருப்ப போல. You would have done some mistake. அவனை குற்றவாளியாக நிரூபித்தார்கள். They only proved him as the ஆனா person who did a யோபு இது crime. எல்லாவற்றிலும் But in all things, ஒன்றே ஒன்று தான் ஆண்டவரிடத்திலே நம்பிக்கையுடையவனாக இருந்தான். Job was only hopeful upon the Lord in one thing. கர்த்தர் மறைவிடத்தில் எனக்கு மறைத்து வைத்திருக்கிறாரானால் அவர் ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருக்கிறார். He only said, if the Lord has hidden this from me, that means the Lord is doing When something. there is no answer, கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுக்காத போது, உங்களுக்கு சில காரியத்தை அவர் வெளிப்படுத்தாத பொழுது, but the Lord doesn't reveal some things to you, அந்த நாட்களிலே நீங்கள் எவ்வாறாக இருக்கிறீர்கள் என்பது ரொம்ப முக்கியம். it is important to know what kind of a person you are during that time. அந்த மௌனம், அந்த மறைவான காலங்கள். That silence, the time of secret things. யோபு 13:15 வாசித்து When பாருங்கள். you read Job chapter 13 verse 15, வாசிப்போம். Job 13:15 13:15. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். say hallelujah. அவரே என்னை கொன்று போட்டாலும் Though the Lord slays me, நான் அவர் மேல் என்னவா இருப்பேன்? I will trust in him. என்ன பெற்றா ஒரு 10 நாள்ல எல்லாம் ஃபியூஸ் போய் கிடக்குது. சத்தமா ஒரு அல்லேலூயா போடுங்க பார்க்கலாம். say hallelujah. ரைட். அவர் என்னை போட்டாலும் சத்தமா சொல்ல பயமா இருக்கா? say it loudly. கொன்றுவான்னு பயமா இருக்கா? Are you afraid the Lord will slay you? சத்தமா சொல்லுங்க. அவர் என்னை கொன்று போட்டாலும் போட்டாலும் நான் அவர் மேல் என்னவா இருப்பேன்? நம்பிக்கையாயிருப்பேன். ஏங்க மௌனமா கர்த்தர் இருக்கிற காலத்துல ஒருத்தனால இப்படி சொல்ல முடியுமா? When the Lord is silent in your life, will you be able to say this word? அவனுக்கு எதுவுமே விளங்க மாட்டுது. He doesn't understand what's happening. காத்தடிக்குது. The wind is coming 10 பிள்ளைங்க சாகுது. and 10 of his children die ஒரே நாள்ல சாகுது. in just one day. சரீரம் முழுவதும் வியாதி. His whole body is filled with எல்லாம் நாறி diseases. போயிடுச்சு. He is already கர்த்தரை struck. கேட்டா கர்த்தரிடத்துல எந்த பதிலும் இல்ல. When he asks of the Lord gives him no answer. நீங்களும் நானும் அந்த இடத்துல இருந்தா சொல்லுவீங்களா? If அவர் you and I என்னை are there, கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன்னு. in that situation, will you say, if the Lord slays me, I will trust in நான் him? சொன்னதை திரும்ப சொன்னாலே முழிச்சிட்டு இருக்கீங்க. When I ask you to repeat what I say, you are already wondering. அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருந்து நான் சொன்னதை உங்களை சொன்னாலே முழிச்சிட்டு இருக்கீங்க. என்ன பார்த்து பேந்தன்னு.
When I ask you to repeat what I just said, you are already looking at me curiously. அவர் கொல்ல வந்தா சொல்லுவீங்களா? But if truly the Lord comes to kill you, will you say this word? மோசேயை தேவன் கொல்ல வந்தார். But the Lord came to kill Moses. ஆனாலும் மோசே தேவனுக்காக உண்மை உள்ள மனுஷனாக இருந்தார். Yet Moses was faithful to the Lord. கர்த்தர் சில காரியத்தை உங்க வாழ்க்கையில மறைச்சு செய்றாரா? If the Lord has hid some things and are doing some things in secret அவர் from சில you, காரியத்தை அனுமதிக்கிறாரா? if the Lord is allowing some things in your கையை life, ரெண்டையும் உயர்த்தி சொல்லுங்க ஸ்தோத்திரம். then lift up both your hands and say Come on praise the church, Lord. ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க ஸ்தோத்திரம். Lift up both your hands and say praise the Lord. யோபு சொல்றார் கர்த்தர் கொடுத்தார். Job said the Lord gave me and he took it from me. நான் ஒன்றே ஒன்று உங்களுக்கு சொல்றேன். Let me tell you only one thing tonight. உங்களை விட்டு எது போனாலும், No matter what has left you, உங்களை விட்டு மனுஷர்கள் போனாலும், whether it is people உங்களை விட்டு குடும்பம் போனாலும், or your family உங்களை விட்டு ஆஸ்திகள் or போனாலும், your wealth, ஒன்று நல்லா விளங்கிக்குங்க. you have to understand one thing clearly. அதை கொடுத்தவரும் கர்த்தர் தான். It is the Lord who gave you all these. சிலதை அவர் எடுத்துட்டார்னா, And if the Lord has taken these things from you, come on people, ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க lift up all your hands, ஸ்தோத்திரம். people, and say praise the அவ்வளவுதான் Lord. முடிஞ்சுச்சு. That's the story. மௌன காலங்கள்ல ஸ்தோத்திரம் செய்ய கத்துக்கோங்க. During your time of silence, learn to praise the மறைவான Lord. நாட்கள்ல கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. During the time of secret things, learn to glorify God. ரொம்ப கஷ்டமான காலத்துல கடவுளை ஆராதிக்கிறது தான் During difficult times, you need to worship the Lord. தேவன் விரும்புகிற ஒரு And that is ஆராதனை. what the Lord desires from you. ஆண்டவர் உங்களுக்கு சில விஷயங்களை கடந்து கூட்டிக்கிட்டு போகும்போது When the Lord is causing you to journey in certain situations, எல்லாவற்றுக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி நடங்க. just praise the Lord and walk in the பதில் path. வரும். The answer shall எல்லாரும் come. சொல்லுங்க பதில் வரும். Say the answer will come. வரும்போது நீ இரட்டத்தனையாய் When the ஆசீர்வதிக்கப்படுவாய். answer comes, you will be பதில் blessed in வரும் double பொழுது portion. கர்த்தர் உன்னை பெருக பண்ணி When the இருப்பார். Lord answers, He will பதில் வரும் பொழுது உன் expand you. சத்துருக்கள் கண்கள் காணும்படி When உன்னை the Lord உயர்த்துவார். gives you the answer, your பதில் enemies வரும் will பொழுது see you. கர்த்தர் உன்னை When the மேன்மைப்படுத்துவார். answer comes, the Lord will பதில் வரும் பொழுது glorify you. கர்த்தர் உன்னை When உயர்த்தி the answer வைத்திருப்பார். comes, the Lord will பதில் uplift வரும் you. பொழுது நீ When the answer comes, the கனப்படுத்தப்படுவாய். Lord will cause honor to your life. என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. கை உயர்த்தி சொல்வோமா? என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. சத்தம் உயர்த்தி சொல்வோமா? வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. கைதட்டி நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. நான் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. கைதட்டி வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள கை உயர்த்தி முடியாது. என்னை காத்திட என்னோடு இருக்கின்றார், என் தலையை உயர்த்திடுவார். என்னை காத்திட என்னோடு இருக்கின்றார், என் தலையை உயர்த்திடுவார். கைதட்டி நன்றி தகப்பனே. எஸ், நன்றி உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஐயா. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. நான் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்வோமா? வெட்கப்பட்டு போவதில்லை. ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. கை உயர்த்தி ஹalleluya. Say hallelujah. ஸ்தோத்திரத்தோட நடந்துறணும். Just praise and walk in the path. கர்த்தரை மகிமைப்படுத்திட்டே நடந்துறணும். Just glorify the Lord and walk in that path. ஆண்டவர் என்னை தீர்க்கதரிசன வரங்களை நடத்தும் போது When the Lord leads me in the gifts of prophecy, பேர்களை காண்பிப்பார், ஊரு பேரை காண்பிப்பார், பிறந்த தேதியை காமிப்பார், அந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு காமிப்பார், இங்க என்ன நடக்குதுன்னு காமிப்பார், எல்லாத்தையும் காமிப்பார். the Lord will clearly show me the date of birth, the incidents happening in people's house, the names and everything. தீர்க்கதரிசன ஊழியத்துல நான் ஆண்டவரை பார்த்து பெயர்ந்து போன நாட்கள் எத்தனையோ நாட்கள்.
There are many days that I was shocked and to see how the Lord worked in His ministry of ஆனால் அதே prophecy. சமயம் But during the same time, கர்த்தர் சில காரியத்தை மறைத்து வைப்பார் பாருங்க. you know, there are times where the Lord will hide some things and keep it as a secret. என்னால விளங்கிக் கொள்ளவே முடியும். And I will not be able to understand it. அந்த விளங்க முடியாத நாட்கள்ல And during the time where I cannot என்ன understand ஆண்டவரே it, என்ன செய்ய சொல்றீங்க நான் கேட்டா I'll ask, Lord, what do you want me ஒண்ணே to do? ஒண்ணுதான் ஆண்டவர் சொல்லுவார். The Lord will only say one thing கையை to me. உயர்த்தி என்ன ஸ்தோத்திரம் பண்ணு. Lift your hand and praise நான் my மறை name. விடத்திலே உனக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறதை I am working in மனுஷன் secret காணல, for you. ராஜாக்கள் காணல, ஜனங்கள் காணல, ஆனால் நான் கிரியை செய்து கொண்டிருக்கிறேன். Mankind has not seen it, people has not seen it, but I know that I'm working for you. நான் அனுபவிச்சு சொல்றேன். I've experienced this and I'm telling வாழ்க்கையில you. கர்த்தர் சில விஷயத்தை மறைச்சு If the Lord has kept வச்சிருக்கிறார். secret some things in your கையை life, உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. just lift up your hands and praise the முடிவு Lord. உங்களுக்கு நன்மையாய் In the மாறி end, இருக்கும். the things that will come is காரியம் good. மாறுதலாய் Everything முடியும். will change in your நன்மைக்கு ஏதுவாய் favor. திரும்பி The விடும். Lord will give you grace தீமை according to the நன்மையாய் மாறும். goodness. Every evil will become கர்த்தர் உன் good. தலையை உயர்த்துவார். And the Lord will lift up your head. தாவீது சொல்றாரு, சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ ஜீவனுள்ள தேவனையே மேன்மை பாராட்டுகிறோம். David said, some are honoring and exalting horses and chariots, but we exalt the name of the living God. கர்த்தரை உயர்த்த பழகிட்டீங்கன்னா, If you learn to uplift the name of God, கேள்வி வந்திருக்கிற நேரத்துல பதில் இல்லாத நேரத்துல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சீங்க. during the time of questions with no answers, if you start to praise the அவர் Lord, சைலண்டா இருக்கும் பொழுது நீங்க சத்தமிட்டு கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, and if you start to worship the Lord when the Lord is silent, நீங்க ஜெயிச்சிட்டீங்க. you will win. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, நீங்க ஜெயிச்சிட்டீங்க. Tell the person next to you, you have won. ஐயா, ஜெயிச்ச செய்தி எப்படியாவா சொல்லுவீங்க? You சொல்லுங்க, tell நீங்க the good news ஜெயிச்சிட்டீங்க. that will say you have won. ஆனா டொயின்னு உட்கார்ந்துட்டீங்க. But if you grow tired and you sit weak, நீங்க இன்னும் ஆண்டவரை சரியா விளங்கலன்னு அர்த்தம். then it means you have not understand your Lord properly. அவர் யார்? Who is He? அவருக்கு வெளிப்படுத்தவும் தெரியும். He knows how to reveal and He knows how to பேசுங்க hide. ராசா. அவருக்கு வெளிப்படுத்தவும் தெரியும். He knows how to reveal and He knows how to hide. உங்களுக்கு சில விஷயம் மறைச்சிட்டாரா? If the Lord has kept something secret from you, Come on people, என்னைக்கும் இல்லாத அளவுக்கு கர்த்தரை தோத்திரம் then பண்ணுங்க. learn to praise the Lord like never before. கர்த்தரை நல்லா ஆராதிச்சிருங்க. Worship Him properly. கர்த்தரை நல்லா ஸ்தோத்திரம் பண்ணிருங்க. Praise Him with all your அவரை heart. நல்லா மகிமைப்படுத்திருங்க. Glorify Him with all your mind. அவர் நல்லவர்னு சொல்லுங்க. And say the Lord is good. அவர் நல்லவர்னு Say சொல்லுங்க. the Lord is good. அவரை ருசித்து அவருக்கு நன்றி சொல்லுங்க. Praise the Lord and thank His holy name. மறைவானவைகள் கர்த்தருக்கு உரியவைகள். Everything that is secret belongs to the Lord. Hallelujah. Hallelujah. ஒன்றுமே செய்ய முடியாது. Nothing can happen. அந்த நடுவுல வருவாங்க, பெரிய பிரச்சனை எல்லாம் வரும். And during this time you'll see big problems coming. ராம் பாருங்க, யோபு நண்பர்கள் Look at how Job's friend treated him. ஏதோ ஒன்னு பண்ணிருப்பாடா, அதான்டா கடவுள் உன்னை இப்படி வாட்டுறார். They said you would have done something wrong, that is why the Lord is causing all this in your life. பிள்ளைகளே, people will talk ஜனங்கள் பேசிக்கொண்டுதான் இருப்பார்கள். when they have a mouth, அவர்களுக்கு வாய் இருக்கிற வரையிலும், and they have a tongue, அவர்களுக்கு நாவு இருக்கிற வரையிலும், they have something to speak about. அவர்களுக்கு எப்பொழுதுமே ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பேசணும் என்று The Lord only யோசிப்பார்கள். wants you to be silent. ஆனால் கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்றுதான், நீங்கள் மௌனமாய் இருக்க வேண்டும். Praise Him. அவரை ஸ்தோத்திரம் Give Him செய்யணும். the adoration. அவரை அப்படியே ருசித்து அவரை Give Him உயர்த்த the worship வேண்டும். that He deserves. அவரை ஆராதனைக்கு உரியவர். You have to shout when He is silent. அவர் மௌனமாய் இருக்கும்போது நீங்க சத்தத்தை You உயர்த்தி அவரை have to ஆராதிக்கணும். glorify Him நீங்க அவர் நாமத்தை when மேன்மைப்படுத்தணும். you put to shame. அவர் உங்களை When you put to shame, you have to glorify Him. அவர் உங்களை அவமானத்தில் நடத்தும் போது நீங்க அவருடைய நாமத்தை When you are மேன்மைப்படுத்தணும். dishonored, honor Him. நீங்க கனவீனம் படும்போது நீங்கள் அவரின் When you கனப்படுத்தணும். are accused, you praise Him that He is good and He உங்கள் is மேல் தவறான சொற்கள் பழிகள் வரும், நீங்கள் உங்க சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் It பண்ணுங்க. is a time for God to hide some things. இதுதான் கர்த்தருடைய நேரம் எல்லாத்தையும் மறைக்கிறது. He has hide things அவரே சில காரியங்களை மறைத்து about your வைத்திருக்கிறார். children, உங்கள் பிள்ளைகளை about your குறித்து, wife,
உங்க மனைவியை about your குறித்து, husband, உங்க கணவரை குறித்து, about the things that you are wondering. நீங்க யோசிக்கொண்ட சில காரியத்தை குறித்து. Thank the Lord for He has hid the things from you. கர்த்தரை ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணுங்கள், அவர் மறைத்து வைத்த Because காரியத்தை. He has all the rights to reveal, He has all the rights to hide things from you. ஏனென்றால் கர்த்தருக்கே எல்லாம் அதிகாரம் ஒன்று வெளிப்படுத்தவும் How many மறைபொருளாய் of you can வைக்கிறது. say that He has the right? எத்தனை பேர் சொல்வீங்க கர்த்தருக்கே எல்லாம் Come on அதிகாரம் people, how many can you say that He has all the எத்தனை பேர் rights? சொல்ல முடியும் கர்த்தருக்கே அதிகாரம் இருக்கு. I have given my life to God. என் உயிரை நான் கர்த்தருக்கு கொடுத்து விட்டேன். I have given my whole life to God. என் முழு வாழ்க்கையை நான் கர்த்தருக்காக அர்ப்பணித்திருக்கிறேன். When He show me, I praise. கர்த்தர் எனக்கு காண்பிக்கும் போது அவரை நான் When He ஸ்தோத்திரம் பண்ணுவேன். hide, I praise. அவரை எனக்கு மறைத்து வைக்கும் போது அவரை ஸ்தோத்திரம் In பண்ணுவேன். the end, முடிவிலே I know the results is double. எனக்கு நிச்சயமாய் தெரியும் இரட்டத்தனையான ஆசீர்வாதம் என்னை தேடி வரும். I know the results, whether He show me or whether He hide me, the results is double the blessings that I want to receive from Him. கர்த்தர் எனக்கு மறைபொருளாய் வைத்தாலும் எனக்கு வெளிப்படுத்தலாம், எனக்கு முடிவிலே தெரியும் கர்த்தர் எனக்கு நன்மையான காரியத்தை நான் ஒரு வைத்திருக்கிறார். தீர்க்கதரிசனம் சொல்றேன், பெற்றுக்கொள்ளுங்க. I prophesy to you and I want you to தேவன் receive உங்களுக்கு it. மறைத்தாரோ வெளிப்படுத்தினாரோ, Whether the Lord hid it from you or He revealed it to முடிவிலே you. இரட்டத்தனையாய் கர்த்தர் உன்னை கனம் In பண்ணுவார். the end, the Lord will give you double portion of honor. கையை நல்லா தட்டிருங்க. Clap your hands with all ஆண்டவரை your might. மகிமைப்படுத்துங்க. Give glory to the அவர் Lord. மறைத்ததற்காக அவரை Praise the துதியுங்கள். Lord for hiding some things from you. கை உயர்த்தி ஹalleluya. Lift your hands and say hallelujah. சொல்லுங்கள் ஹalleluya. Say hallelujah. சொல்லுங்கள் Say ஹalleluya. hallelujah. எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி சொல்றீங்க? How many of you are here to thank the Lord? பக்கத்துல தட்டி கேளுங்க. ஏதாவது மறைச்சு வச்சிருக்கார் ஆண்டவர் உனக்கு? Ask the person next to you, did the Lord hide something from you? சொல்லுங்க சந்தோஷமா இரு. Say be happy. சிலதை பார்க்காத வரைக்கும் நம்ம நிம்மதியா இருப்போம். Until you don't see some things, you will be in சிலதை peace. பார்த்துட்டோம்னா நம்ம நிம்மதியா இருக்க மாட்டோம். If you see some things, you will not be in peace. பக்கத்துல தட்டி சொல்லுங்க இட்ஸ் குட். Tell the person next to you, அது நல்லது. சொல்லுங்க இட்ஸ் குட். சொல்லுங்க அது நல்லது. குட்லா. அது நல்லது தான். என்ன கேட்டிங்கன்னா, If you ask me, தெரியாம இருக்கும் பாருங்க. until you do not know what is happening, ஐயோ அறியாமையில இருக்கும் பாருங்க. until you do not realize what is happening, சிறு குழந்தை மாதிரி இருக்கும் பாருங்க. until you are there like a little kid. சின்ன பிள்ளையை கூப்பிட்டு கேளுங்க ஏதாவது தெரியுமான்னு. If you bring a small child and ask, you know anything, the child doesn't ஒண்ணுமே know. தெரியாது. The child doesn't know அதான் anything. ஆண்டவர் சொன்னாரு, That is why the Lord ஒருவன் said, என்னுடைய ராஜ்யத்துக்கு வரணுமானா if there is somebody who wants to come into my kingdom, இந்த சிறிய வெளியில் போற ஒருவனாய் he shall be like one of these little children, என்கிட்ட வரவே முடியாது. or else he cannot come to me. அம்மா சொல்றதுதான் அதுக்கு விளங்கும். Only what the mother says, the child will அம்மா understand. சொல்லனா ஒண்ணு If விளங்காது. the mother doesn't answer, the child will not சில understand. நேரம் ராங்கி பண்ணும் பாருங்க, பட்டார் Sometimes- பட்டார்னு உழுவும் அதுக்கு. When a child is really, really mischievous, you want to டமா hit the டமா child. அடி வாங்கிட்டு யோசிக்கும் எதுக்கு தான் அம்மா அடிச்சாங்க. And when the child got hit, the child will wonder, why did my mother hit me? நம்ம வாங்கின அடிக்கு சில நேரம் எதுக்கு தான் வாங்கணும்னே விளங்காம பிள்ளைகள் அடி வாங்கிட்டு முழிச்சிட்டு இருக்கோம் பாருங்க. You know, sometimes children get hit and whacked for something they do not do and do not understand. ஆண்டவர் அப்படிதான் நம்மளை எதிர்பார்க்கிறார். That is how the Lord expects us to be. சில விஷயங்கள் நமக்கு தெரியாம ஒரு குழந்தை மாதிரி இருந்துட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். You know how good it is to be like a little kid who doesn't understand and know எத்தனை some பேர் things. சின்ன பிள்ளைங்களை பார்த்து ஐயோ நான் அந்த குழந்தை மாதிரியே இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். How many of you have seen little children one day it's good for me to be like ஒரு them? பிரச்சனையும் தெரியலங்க அதுக்கு. Because they do not know any problem. வீட்டு வாடகை கட்டினாங்களா, கரண்ட் பில் கட்டினாங்களா, Whether the electricity bill and the other bills are அப்பா paid. அம்மா முடி இழுத்து போட்டு அடிச்சு சண்டை போட்டு கீழே விழுந்தா கூட Even if the parents argue and fight, அதுக்கு ஏதோ ஒரு கத்துன்னு பாக்குற மாதிரி இருக்குது. it's like a cartoon for the children. எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே அப்படின்னு பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்ததுக்கு. The children doesn't know what is happening, they are not worried about it. அந்த மாதிரி சுத்த இருதயத்தோடு குழந்தையா மாறிட்டோம்னா, And if we are like little children with a pure heart, நீ சொன்னால் நான் கேட்கிறேன், what you say I shall listen. காண்பித்தால் நான் பார்க்கிறேன். If you show it to me, I shall நீ see. மறைச்சிட்டா And if you have kept it secret from நான் me, அதை பார்க்க விரும்பல. I do not desire to ஏன்னா see. எனக்கு தெரியும் Because I நான் know ஆராதிக்கிற தெய்வம் the Lord whom I worship, முடிவிலே எனக்கு அதை in the end ஆசீர்வாதமாக shall turn மாற்றுவார். everything as a blessing for me. ஆண்டவரை சந்தேகப்படுத்தீங்கன்னா And if you begin to doubt the Lord, இல்லாத வேலை பண்ணுவீங்க. you will do all kinds of unwanted அவரை things. நம்பினீங்கன்னா But if you keep your trust in Him, காத்திருப்பீங்க. you will wait. அவர் நன்மையானதை உங்களுக்கு செய்து And He shall do great and good things நான் in your இன்னைக்கு life. உங்களுக்காக ஒரு காரியத்துக்கு ஜெபிக்க போறேன். Today I'm going to pray for one thing. கர்த்தர் உங்களுக்கு சில மறைவான காரியத்தை மறைச்சு வச்சிருக்காருல்ல, The Lord has kept some things hidden from you, right?
அந்த மறைவு உங்களுக்கு ஆசீர்வாதமாக நான் ஜெபிக்க போறேன். And I'm going to pray for these hidden things to turn into blessing for உங்களுக்கு your life. மறைவா சிலர் பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல. There are some people speaking behind your உங்க back. குடும்பம் பேசிக்கிட்டு இருக்குல்ல. Your family is talking behind உங்க your back. சொந்தக்காரங்க பேசிக்கிட்டு Your இருக்காங்கல்ல. relatives are speaking behind you. உங்களுக்கு விரோதமா வேலை இடத்துல சில சதிகள் உங்களுக்கு மறைவா நடந்துகிட்டு இருக்குல்ல. Some secret evil things are happening against you in your work. உங்களை சுத்தி என்ன நடக்குதுனே தெரியாம உட்கார்ந்து இருக்கீங்கல. You are sitting not knowing what is happening around நான் இன்னைக்கு you. ஒரே ஒரு ஜெபம் தான் பண்றேன். Today I'm going to do only one prayer. கர்த்தர் அதை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் திருப்புவாராக. Let the Lord turn it as a blessing into your கர்த்தர் life. அதை இரட்டத்தனையாய் மாற்றுவாராக. Let the Lord turn it into double portion. நீங்கள் பட்ட வெட்கத்தை இரட்டத்தனையான கனமா Let the மாற்றுவாராக. Lord turn honor to every shame that you face. கர்த்தர் சொல்றாரு நான் உன்னை முடிவிலே கனப்படுத்துவேன். The Lord says in the end I shall bring honor to you. அப்படி எழுந்து நிற்கலாம். Let us all stand. கர்த்தருடைய பிரசன்னம் நம்ம மத்தியிலே The சூழ்ந்திருக்கிறது. presence of the Lord has surrounded us. மறைவிடத்திலே நடக்கிற மாந்திரீகம், Every hidden sorcery, மறைவிடத்திலே நடந்து கொண்டிருக்கிற சூனியங்கள், every hidden witchcraft against மறைவிடத்திலே you. நடந்து கொண்டிருக்கிற சில மனுஷர்களுடைய பேச்சு வார்த்தைகள், Some words of people that is happening behind you in secret. கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு அதை உனக்கு ஆசீர்வாதமாய் திருப்புவாராக. Today may the Holy Spirit turn it as a blessing for கையை you. நல்ல உயர்த்தி கர்த்தரை துதியுங்கள். Lift up your hand and worship the Lord. மறைவானவைகள் கர்த்தருக்கு உரியவைகள். Everything secret belongs அந்த to God. மறைவானவைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. Praise the Lord for everything that is hidden in your life. மறைத்ததற்காய் கர்த்தரை துதியுங்கள். Worship the Lord for what is hidden. மறைத்த காரியத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். Praise the Lord for what is hidden from ஆண்டவரே you. நான் விளங்கிக் கொண்டேன் சில விஷயங்களை நீரே எனக்கு மறைத்து வைத்திருக்கிறீர். Lord, I have understood that some things are hidden by you. ஆண்டவரே இன்றைக்கு நான் விளங்கிக் கொண்டேன் நீர்தான் எனக்கு மறைத்து வைத்திருக்கிறீர். Lord, today I understood that you have kept this secret from என் me. மகனுக்கு திருமணம் நடக்கல. Why my son is not married? என் மகள் விடுதலை ஆகல. Why my daughter is not delivered? என் குடும்பம் இன்னும் ரட்சிக்கப்படல. Why my family is not ஐயோ saved? நான் உபவாசிக்கிறேனே. Why am I ஐயோ நான் ஜெபிக்கிறேனே. am fasting and praying? ஏன் என்ற கேள்விகளின் நேரங்களில் During all the times you had why? கர்த்தர் சொல்லுகிறார். The Lord is saying, அவர் என்னை கொன்று போட்டாலும் even if he slays me, நான் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். I will trust in the Lord. யோபு சொன்னானே. Job said it. உன்னால் சொல்ல முடியுமா? Will you be able to say the கையை same? உயர்த்தி கர்த்தரை துதி. Lift up your hands and praise the Lord. நீர் எதை செய்தாலும் நன்மையாகவே செய்வீர். Lord, whatever you do, it shall be for good. நீர் எனக்கு மறைவிடத்தில் நடக்கிறதை அறிவீர். Lord, you know what is happening in என் secret. மறைவானவைகளை அறிவீர். You know what is happening secret in my நான் life. பார்க்க விரும்பாவிட்டாலும் Even if I do not desire to நீர் see, எல்லாம் காண்கிறவர். you are seeing நீர் everything. 7 கண்கள் You are உடையவர். God with 7 நீர் eyes. 7 கண்களை You are உடையவர். a God with 7 உனக்கு eyes. மறைவானவைகள் ஒன்றுமில்லை. There is nothing hidden before you. காண்கிறவரே, Lord who sees, பூமி எங்கும் உலாவுகிறவரே, the Lord who dwells around the கண்கள் earth, உலாவுகிறதே, your eyes is என் dwelling. தெய்வமே, My God, மறைவை பார்க்கிறவரே, who sees everything in வெளிரங்கத்தை secret. பார்க்கிறவரே, The Lord sees everything in என் கையை public. உயர்த்துகிறேன் ஐயா. Lord, I lift up my உமக்கு hand. மறைவாய் நான் எங்கே ஓடுவேன்? Where can I run in உமக்கு secret? மறைவாய் நான் எங்கே ஓடுவேன்? Where can I run in நான் secret from எங்கே you? ஓடுவேன்? Where can I run away from you, Lord? ஐயா நல்ல உயர்த்தி Lift up your hands. நான் எங்க ஆண்டவரே ஓடுவேன்? Lord, where will I run from you? ஜெபிக்க தொடங்குங்க. Begin to pray. உமக்கு மறைந்து என் வாழ்க்கையில என்ன ஆண்டவரே நடக்கும்? Lord, what can I hide from you in my life? மோசேயை பார்த்து சொன்னீங்களே, You saw Moses and you said, என் வீட்டில் அவன் எங்கும் உண்மை உள்ளவன். He is faithful in all mine அவன்கிட்ட house. நான் மறைக்க மாட்டேன்னு சொல்லியும் சில விஷயத்தை அவனுக்கு மறைத்தீரே. You said you will not hide things, yet you hid it from him. எங்களுக்கு நீங்க மறைச்சு வைத்த காரியங்களை நாங்கள் கேள்வி கேட்க நாங்கள் யாரையா? Lord, who are we to question you about the எங்க secret குடும்பத்துல things? நடக்கிற சில விஷயங்களுக்கு கேள்விகளுக்கு பதில் இல்லாத நேரத்தில் உம்மை கேள்வி கேட்க நாங்கள் யார் ஆண்டவரே? Lord, who are we to question you when we do not understand what is happening in our family? மனுஷனா இருக்கிற நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே? Lord, we as humans, we are nothing before you. எல்லாம் அறிந்தவரே, God who is aware of நான் everything. அமருகிறதை அறிகிறவர், The Lord who knows what I'm thinking. நான் எழுகிறதை அறிகிறவர், The Lord who knows whatever that I'm நான் doing. நடக்கிறதை அறிகிறவர், The Lord who knows when I walk. நான் எங்கே சென்றாலும் என்னோடனே இருந்து என் காரியத்தை அறிகிறவர். The Lord who comes with me wherever I go. கை உயர்த்தி என்னை காண்பவரே,
தீனம் காப்பவரே. கண்ணை மூடிடுவோமா? என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என்னை சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறீர். கரைகளை உயர்த்தே ஆராய்ந்து என்னை சுற்றி 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 சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வது, நான் எழுவது, நான் அமர்வது, டாடி நான் எழுவது நீர் நன்றாய் நீர் அறிந்திருக்கிறீர் ராஜா. நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். ஓ, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. உண்மையா சொல்வோமா? என்னை காப்பவரே, தீனம் காப்பவரே. என் எண்ணங்கள் எல்லாம் அறிந்தவர், என் இயக்கங்களை எல்லாம் அறிந்தவர், நான் யோசிக்கிற யோசனைகளை எல்லாம் அறிகிறவர். உமக்கு மறைவா என் எண்ணங்கள் எங்கே செல்லுமையா? என் எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கிறீர். கை உயர்த்தி சொல்வோமா? எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் அடே, எல்லாமே அறிந்திருக்கிறீர். நான் படுத்தாலும் நடந்தாலும் அடே, படுத்தாலும் அடே, அப்பா, நீர் அறிந்திருக்கிறீர். இயேசு ராஜா. நடந்தாலும் ஓ, படுத்தாலும் அப்பா, நீர் அறிந்திருக்கிறீர். ரெண்டு கை உயர்த்தி நன்றி ராஜா, இயேசு ராஜா. இயேசு ராஜா, எங்கள் இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. பின்னும் பின்னும் நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கு. அறிக்கையிடுவோமா? முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி டாடே 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 சுற்றி என்னை சூழ்ந்திருக்கிறீர். உம் திருகரத்தா தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கிறீர். உங்க திருகரத்தாலே திருக்கரத்தால் தினமும் என்னை நீங்க பற்றி. பிடித்திருக்கிறீர். நன்றி ராஜா, நன்றி ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. உமக்கு நன்றி ராஜா, இயேசு ராஜா. ஓ, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா. இயேசு ராஜா. கை உயர்த்துவோம் அப்படியே. அன்பின் பரலோக பிதாவே, ஆமீன் சொல்லுவீர்களாக.
அன்பின் பரலோக பிதாவே, our heavenly Father, குமாரனாம் இயேசுவின் நாமத்தினாலே in the name of Jesus Christ, மறைவான காரியங்கள் உமக்குரியவைகள், everything hidden belongs to you, மறைவானவைகள் கர்த்தருக்குரியவைகள். everything secrets belong to the Lord. இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு இரவு In the name of Jesus எங்கள் tonight, வாழ்க்கையிலே மறைத்து வைக்கப்பட்ட சகலமும் everything hidden in our life, அது உமக்கு உரியவைகளையா, let it belong to you, Lord. நாங்கள் அவைகளை அறிந்து ஸ்தோத்தரிக்கிறோம். We learn it and we கையை praise உயர்த்தி you. ஸ்தோத்தரிக்கிறோம். Say, Lord, we praise உங்களை you. ஸ்தோத்தரிக்கிறோம். Lord, we praise you. நீர் எதை செய்தாலும் அதை எங்கள் நன்மைக்கே, We know everything you do is for our நீர் good. எதை நடப்பித்தாலும் அதை எங்கள் நன்மைக்கே, Everything you work is for our good. எங்கள் வாழ்க்கையில எதை மறைத்தாலும் அதை எங்கள் நன்மைக்கே. Although you hid things in our life, it is for our கையை good. உயர்த்தி நன்றி ராஜா, இயேசு ராஜா, உமக்கு நன்றி ராஜா, இயேசு ராஜா. கையை தட்டி நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, உமக்கு நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா, ஓ, ஓ. உமக்கு நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. என் கருவை உம் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. என் கருவை உம் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கி மறைவிடத்திலே அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கி கையைத் தட்டி நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. செலுத்துவோம். நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, ரந்தரந்தோ, என்னை காப்பவரே, உண்டரந்த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 ர
ஆவியிலே நிறைந்தவர்களா தினம் காப்பவரே நன்றி ஆண்டவரே. என்னை காண்பவரே தினம் காப்பவரே ஆராய்ந்து ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறீர் எங்களை ஆராய்ந்து அறிகிறவரே. அறிந்திருக்கிறீர் எங்களை ஆராய்ந்து அறிகிறவரே. சுற்றி சூழ்ந்திருக்கிறீர் நான் அமர்வதும் நான் அமர்வதும் நான் எழுவதும் நான் அமர்வதும் நான் எழுவதும் நீ நன்றாய் நீர் அறிந்திருக்கிறீர் ராஜா. நன்றாய் நீர் தலவம், 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 தலவம். நன்றாய் நீர் அறிந்திருக்கிறீர் சந்தனம், தலவம், 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 நன்றாய் நீர் அறிந்திருக்கிறீர் கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும். ராஜா, நன்றாய் நீர் அறிந்திருக்கிறீர் கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கட்டும். நன்றாய் நீர் அறிந்திருக்கிறீர் விடுவிக்கிறவரே. ராஜா, நன்றாய் நீர் அறிந்திருக்கிறீர் குணமாக்குகிறவரே. ராஜா, நன்றாய் நீர் அறிந்திருக்கிறீர் தன்னை பாதிக்காதா. ராஜா, நன்றாய் நீர் அறிந்திருக்கிறீர் கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொருடைய சரீரத்து மேலே இறங்குகிறது. கர்த்தருடைய மகிமை இறங்குகிறது. கர்த்தருடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்குகிறது. கர்த்தருடைய விடுவிக்கும் வல்லமை இறங்குகிறது. விதைத்த கேள்விகளை புடுங்குகிறார். உனக்குள்ளே உண்டான குழப்பங்கள் வெளியேறுகிறது. கலக்கங்கள் வெளியேறுகிறது. பொல்லாத ஆவியே, சபிக்கப்பட்ட ஆவியே, குழப்புகிற ஆவியே, கலகத்தின் ஆவியே விலகு. அண்டன் தேவே தீகந்தானா அண்டன பௌதன மந்தர விந்தன பௌதன மந்தர பௌதனத அண்டன மந்தர பௌதன மந்தர பௌதன மந்தர பௌதனத அண்டன மந்தர பௌதன மந்தர ஹித்தன பௌதன மந்தர திம்பன பௌதன மந்தர பௌதன திம்பன பௌதன மந்தர அண்டன மந்தன மந்தன மந்தர திம்பன பௌதன மந்தர திம்பன மந்தன பௌதன மந்தர பௌதன மந்தர மந்தர அந்நிய பாஷை வாயை திறந்து
காரியத்துல ஜெயம், எண்ணத்துல ஜெயம், அபிஷேகம் உன் தலையின் மேலே மேலே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. கர்த்தருடைய வல்லமை அநேகர் மேல இறங்க ஆரம்பிக்குது. அநேகரை கட்டி வச்ச கயிறுகள் அறுவடைகிறது. அநேகரை சூழ்ந்திருந்த மரண வல்லமைகள் அழிகிறது. ஜெயமோ கர்த்தரால் வருகிறது. உடைகிறது, உடைகிறது. சில கட்டுகள் உடைகிறது. மறைவிடத்திலே உண்டான மாந்திரிகம் உடையுது. மறைவிடத்திலே உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் உடைகிறது. உடையவாக ஓ சிகாவாலா தீரேவி கபேதி கண்டாரா ஹந்தன பௌதனை தேரே சிகாலா தி கதேரே மிக்கன மிக்கன உடையுது. பெற்றாவுக்கு விரோதமா, பெற்றாவுக்கு விரோதமா, பெற்றாவுக்கு விரோதமா, இந்த ஊழியத்துக்கு விரோதமா, இந்த ஜனத்துக்கு விரோதமா, என் மந்தைக்கு விரோதமா, என் ஜனத்துக்கு விரோதமா எழுவின எல்லா கலகத்தின் ஆவிகளையும் உடைவதாக மந்தன 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 விற்பன வந்து ஜெயம் உண்டாகுது, ஜெயம் உண்டாகுது, ஜெயம் உண்டாகுது, ஜெயம் உண்டாகுது. என் மந்தையே நீ விடுதலை அடைகிறாய். என் மந்தையே நீ விடுதலை அடைகிறாய். என் மந்தையே நீ விடுதலை அடைகிறாய். சிகாவாலிக்க தேரே கந்தான ஹந்தன பௌதனே விம்பல பௌதனே விம்பல ஹந்தன மந்தனே விம்பல பௌதனே வித்தன பௌதனே விந்தனடா. இந்த 10 நாள் இந்த எல்லையிலே என்னென்ன கலைகள் விதைக்கப்பட்டதோ, யார் யாருடைய இதயத்திலே கலைகள் விதைக்கப்பட்டதோ, தேவ மனுஷன் ஜெபிக்கிறேன் அந்த கலைகள் பிடுங்கப்படுவதாக. தனமம் 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 அந்தனமம் தனமம் 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 தும்பனமம் தனமம் 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 அக்கினி இறங்குது. ஓ சர்வாயுத வர்க்கங்களை தரித்தவர்களாய் பிசாசின் வல்லமைகளை எதிர்த்து நிற்க இப்பொழுதே கர்த்தரை பலப்படுத்துகிறார். நீ பலப்படுவாயாக, நீ பலப்படுவாயாக. உன்னை பலப்படுத்துகிறவர் வந்திருக்கிறார். Jesus, 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 Jesus. ஓ கர்த்தருடைய மகிமை ஆலயத்திலே உன் வீட்டுக்குள்ள உலாவர குழப்பத்தின் ஆவிகள் விளையாடு. ஜெயம் உண்டாகுது. ஜெயமோ கர்த்தரால் வரும். ஜெயமோ கர்த்தரால் வரும். ஜெயமோ கர்த்தரால் வரும். மறைவானவைகள் கர்த்தருக்கு உரியவைகள். ஹல்லேலூயா. கையை நல்ல உயர்த்தி தீர்க்கதரிசியின் தேவ சத்தம். வருகின்ற 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2025 காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை. இடம் ராஜலட்சுமி திருமண மண்டபம், தொழில்பேட்டை பஸ் ஸ்டாப், வால்பாறை மெயின் ரோட், பொள்ளாச்சி. தேவ செய்தியாளர் தேவ மனுஷன் மோசஸ் மெல்கிசெதேக். தொடர்புக்கு 9600457569 அல்லது 9790422173. சுகம், விடுதலை, தீர்க்க தரிசனத்தை பெற்றுக்கொள்ள அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம்.